Ina minadika, Daidamenika, Makanaka. கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் வெறும் பறவைகள் மட்டும்தான் இருக்குது, இங்கே வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஃபால்ஸ் இல்லை, அதனால் இன்றைக்கி அந்தளவுக்கு இன்னும் கூட்டம் வரல. வந்துட்டாங்க இங்கே ஃபால்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள், பயங்கர டஃப்பாக இருக்குது. வீடியோ உங்களால் எடுக்க முடியல அந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபால்ஸு பயங்கரமாக. கொல்லிமலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ வர வழியில் தான் பெரம்பலூரில் நின்றுட்டுருக்குறோம். ஒரு 3 மணிக்கு கிளம்பணும், எப்படியும் 6:30 7 மணிக்கெலாம் கொல்லிமலை போய் ரீச் ஆகிட்டு பிளானு. ஓகே போய் பார்க்கலாம். போய் டீயை பிடிச்சிட்டு ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொல்லிமலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோ வந்து நான் பெரம்பலூரில் போட்டிருந்தேன். இப்போ போகிற வழியில் தான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா எருமப்பட்டிக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடம் செம்மையாக இருக்குங்க. அதாவது துறையூர்லேருந்து நாமக்கல் போகிற லைனில் தான் இந்த இடம் இருக்குது. செம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம். பின்னாடி பாருங்கள் அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது. கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் வெறும் பறவைகள் மட்டும்தான் இருக்குது, இங்கே வேறு எதுவுமே இல்லை. அந்த பக்கம் வயல்வெளிகள் இருக்கும், அது செம பியூட்டியாக இருக்குது. இந்த பக்கம் பறவைகளும் செம அழகாக இருக்குது. இந்த பறவைங்க சத்தம் அப்படியே காதுக்கு இன்னும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குங்க. எங்களுக்கு சரியான வைப்பாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கொல்லிமலை போய் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லைன்னு தெரில. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த புள்ளினங்கால் படம் பாட்டு பாடியிருப்பார் இல்லைங்க 2.0ல், அந்த இடம் மெயின் பிளேஸ் இந்த இடம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான பிளேஸுங்க. துறையூர்லேருந்து நான் எருமப்பட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள். ஏர்லி மார்னிங் வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா பறவைகளெல்லாம் இறை தேடி போகிறதுக்கு கிளம்பிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் பின்னாடி பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? சரி ஓகே, நாங்கள் இந்த இடத்த ரசிச்சுட்டு பார்த்துட்டு அடுத்தது கொல்லிமலை அடிவாரத்தில் பார்க்கலாம். காரவெள்ளி அடுத்த ஸ்டாப்பு, அங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொல்லிமலை உச்சியில் போயிட்டு ஆகாயங்கை ஃபால்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து என் கூட வந்துகிட்டே இருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏய் இது அந்த ரோடு, அந்த பக்கம். சரி நீ போடா. இல்லைடா பின்னாடி அந்த பக்கம் போகணுமா? அந்த பக்கம் ரைட் சைடில். அதான் நீ பின்னாடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரையான்னு பார்த்தேன். கரெக்டாக வரேன். எனக்குலாம் தெரியாது எதில் போகிறேன் அதை தான் போகிறேன். நானும் மேப் போட்டேன். சரி சரி யூட்டன் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா ஓட குறுக்கு இதை எடு குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா. கொல்லிமலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வழியில் போகலாம். எங்களுக்கு தெரிஞ்சு 2 வழி தான். அது என்னென்னா, ஒன்று காரவள்ளி வழி, அப்புறம் தம்மம்பண்டி வழி. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா காரவள்ளி வழியாட்டி போயிட்டோம். ஏன்னா அதில் பெண்டு வந்து அதிகம், கிட்டத்தட்ட 78 பெண்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அட்வென்ச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் மலை ஏறும்போது காரவள்ளி வழியாட்டி ஏறிட்டோம். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பேக் சைடு இருக்கிற தம்மம்பட்டி வழியாட்டி இறங்கிட்டோம். இப்போ நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் தான் இருந்து இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 37வது பெண்டில் உட்காந்துருக்கேன். என் பின்னாடி பாருங்கள் நல்ல க்ளவுட் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்த அட்மாஸ்பியரும் பார்த்திங்கன்னா செமையான அட்மாஸ்பியர்னே சொல்லலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு பெண்டுலேயும் எங்களை ரொம்பவும் பெண்டு எடுக்குதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான கொல்லிமலை பயணம் தான். 2 வீலர் வந்து பைக் ரைட் போகிறவங்க அவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக்கு அருமையாக இருந்ததுங்கன்னா அழகாக வந்து சூப்பராக போகலாம். இது இன்னும் சூப்பர் என்னென்னா எக்ஸல்லையும் போகிறாங்க, டிவிஎஸ் ஸ்பீட்லேயும் போகிறாங்க,
அது அவங்கவுங்களுடைய வில் பவரை பொறுத்து தான். ஆனால் உண்மையாலுமே உண்மையாலுமே வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ட்ரிப்பை. கூட வந்த நம்ம தினேஷ் நண்பர் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணார். கூட அப்புறம் மனோபுரம் வந்தார். அவரும் அந்த பக்கம் அவன் வேலையை பார்த்துட்ருக்குறான். ஓகே வாங்க மலைக்கு மேலே போயிட்டு அறப்பளீஸ்வரர் அப்புறம் வந்து ஆகாயகங்கை ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 மணிக்கெலாம் இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ மணி இங்கே 8. இதுதான் எங்களுடைய பிளானு. எப்போதுமே நாங்கள் பிளான் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னாடி இருப்போம். அதுவும் ஒரு பிளான் தான். ஓகேங்களா, வாங்க மேலே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் கொல்லிமலைக்கு நான் ஒரு 3 டைம் மேலே வந்திருக்கேன். ஆனால் ஒரு டைமும் என்னால் ஆகாயகங்கை ஃபால்ஸை பார்க்க முடியல. இந்த முறையாவது ஆகாயகங்கை ஃபால்ஸை கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருக்குறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். நம்மளால் அந்த ஆகாயகங்கை ஃபால்ஸை பார்க்க முடியுமா முடியாதா, அதான் இப்போ கேள்வி. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது. அதாவது நீங்கள் புதுசாக கொல்லிமலை வரீங்க, ஆகாயகங்கை ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே வந்துடுங்க. 6 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும். எப்படியோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ அடுத்து ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே ஆகாயகங்கை ஃபால்ஸ் பார்க்க போகலாம். ஓகேவா, நான் கொஞ்சம் இதெல்லாம் ட்ரெஸ் வாங்கி ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலையா, அதான் இங்கே கடைங்க இருக்குது. அதான் சில இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜட்டி ஏடா டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, அதான் சொன்ன மாதிரி 2 இன்னர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறோம். பக்கத்தில் இதுதான் கவுண்ட்ரு, டிக்கெட் கவுண்ட்ரு. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு எவ்வளோடா? சின்னவங்களுக்கு 20 ரூபா, 20 ரூபா. இந்த பின்னாடியே போர்டு போட்டு 4 போர்டு தலையாக தெரியும். அப்புறம் வேறு எது இருக்கா? இது நான் என்னோட இதை காமிக்கிறேன். ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க, 10 ரூபா. இல்லை இப்போ தான் ஆகாயகங்கை ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு போகிறோம். உள்ளே இறங்கிட்டோம், ஸ்டெப்ஸில் இறங்கிட்டோம். கேமரா அலோவ் பண்ண முடியாது. கேமரா அலோடு கிடையாது, மொபைல் யூஸ் பண்ணலாம். நான் மொபைல் ஸ்டாண்டில் கேமரா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏய் இப்பெல்லாம் பேசி விட்றாதரா, நீ ஏன்டா நீ வேற நான் முன்ன வரணும் இங்கே. நல்லா இருக்குது, ஸ்டார்டிங்கே வேறு லெவலில் தான் இருக்குது, சூப்பராக இருக்குதுப்பா. ஆஹா தலைவரா தலைவரா உடனே தலைவர். ஹாய் வாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லீவு போல், நேற்றுக்கு வந்து ஃபால்ஸ் இல்லை. அதனால் இன்றைக்கி அந்தளவுக்கு இன்னும் கூட்டம் வரல. ஒரு வேளை கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ரௌடு வந்தாலும் வரலாம். இப்போ வரைக்கும் ஓகே, அப்படியே போயிட்டுருக்குது. இறங்கும்போது ஈஸியாக இருக்கிறது, ஏறும்போது தான் தெரியும் என்ன நிலவரன்ட்டு. போயிட்டு வா கால்லாம். ஐயோ சாமியே, வீடியோ பார்த்துருக்க மக்களே, இறங்குறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இறங்கணும். ஆனால் இறங்கும் போதே டஃப்பு தெரியுது, கால்லாம் கடகடன்னு ஆடுது. அப்பா என்னடா அது, ரொம்ப ஸ்டெபிலேஷன் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா வீடியோவே டான்ஸ் போட்டு வைக்கிது. ஆனால் என்னைய மாரி யாரும் இங்கே வர முடியாதுங்க. ஏன் சொல்லனா, ஷூ பாருங்க, ஆஃபீஸ் போகிற ஷூ கிடைக்கல. லாஸ்ட் மீட்டில் எதுவும் கிடைக்கல, திடீர்னு முடிவு பண்ணதாச்சு. சரி கையில் ஆம்பிட்டது காலில் ஆம்பிட்டது மாட்டிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது சாமி, இது ஹீல்ஸு கீழே ஃபுல்லாக வழுக்கில் விடுது வேறு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வந்துட்டோம், இதுக்கு மேலே ஏறியும் போக முடியாது. போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இறங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறும்போது பார்க்கும் என்ன மாதிரி நிலவரம் இருக்குது அப்படின்ட்டு. காலெலாம் இப்போயே ஆட ஆரம்பிக்குது. அங்கே இருக்குது பாருங்க, ஒன்றும் தெரியல. ஃபால்ஸ் இங்கே பாருங்கள், இவர் தாங்க ஒரிஜினல் விளாகர். இவர் தான் மனோ விளாகர். யூடியூப் பேர் என்ன? பேர் இல்லை யூடியூப். இது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.
சர்ப்ரைஸும் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்படி தான் நமக்கு பல சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் கிம்பல். இது வந்து ஸ்டெபிலேஷனாக வீடியோ இருக்கணுங்கிறதுக்காண்டி இருக்கும் எடுத்திருக்காரு. ஆனால் கண்டிப்பாக ஆட்டி தான் எடுப்பார். வீடியோ அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். வீடியோ ஆடாது. ஆட்டம் ஒன்றே ஆடாததுங்கிறதுக்கு இந்த மாமனிதர் தான் ஒரு உதாரணம். ஆஹா ஏய் எங்கே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். அந்த அருவியோட சத்தம் கேட்குது, நல்லாவே கேட்குதுப்பா. அந்த சத்தம் சரியான சவுண்டாக கேட்குதுப்பா. நல்லா இருக்கு. கிட்ட வந்துட்டோம். போய் பார்க்கலாம். காசுலாம் சொருகி வச்சுருக்கானுங்க. இது எதுக்குன்னு தான் தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ அருவி, அருவி. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ காட்டருவியில் தான் வந்துட்டுருக்கோம். வந்துட்டாங்க எங்கள் ஃபால்ஸ் வந்துட்டோம். அங்கே பாருங்கள், பயங்கர டஃப்பாக இருக்குது. ஏறி இறங்குறதுக்கே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பா வேறு சாரலாக இருக்குது. இன்றைக்கி வேறு தமிழ்நாட்டில் வேறு ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து மழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அதையும் பாராமல் வந்துட்டு இருக்கிறோம். அம்மா கால் வலிக்குது. ஆஹா இதை கிளம்பிட்டாங்க. இனிமேல் இவங்களை யாராலும் தடுக்க முடியாது. காலு பார்த்து வைக்கணும் மாட்டுக்கு. ஆமாம்மா தலைவரே, நடுநிலை தலைவரா. ஏய் இதான் ஃபால்ஸு வந்துட்டோம். நீண்ட பாடத்துக்கு பிறகு காத்து பலமாக வீசுது. வீடியோ உங்களால் எடுக்க முடியல. இந்த அளவுக்கு இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஃபால்ஸு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ அந்த வந்து ஆகாயங்க பாலில் குளிச்சிட்டோம். பயங்கரமாக குளிச்சுட்டு பயங்கர டயர்டாகிடுச்சு. இந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, ஆனால் வேறு மாதிரி எடுத்துருக்குறாங்கப்பா. அதனால் திருப்பி போயிட்டு இன்னொரு ஷூட்டிங் பண்ணலான்னு பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், கண்ணு மொழிலாம் பிரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அருவிலேருந்து கொட்டின தண்ணி உச்சந்தலையில் பட்டு முடியெலாம் நட்டுக்கிட்டு நிற்குதுமாங்கல்ல, அந்த மாதிரி நிற்கிது இப்போ எல்லாமே. இப்போ வெளியே வரவே மாட்டேன்ட்டான் அந்த மனம். தண்ணிக்குள்ளே குதித்தவன் தான் 2 மணி நேரம் அடித்து இப்போ தான் திருப்பி வெளியே வந்துருக்குறோம். ரொம்ப ஊறி போயிட்டான். நம்ம வரும்போது பார்த்துருப்போம், இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது எதுக்காகன்னா, நம்மகிட்ட இருந்து ஒரு 10 ரூபா பணம் டெபாசிட்டாக வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு நம்ம கொண்டு போகிற பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அது எதுக்காக ஒட்டுறாங்கன்னா, நம்ம கீழே கொண்டு வர பிளாஸ்டிக் பாட்டிலில் கீழே எங்கேயுமே தூக்கி போட்டக்கூடாது. அதுக்காக தான் அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அந்த பாட்டில் நம்ம ரிட்டர்ன் போய் கொடுத்துட்டோம்னா நம்ம கட்டின அந்த 10 ரூபாயை வந்து நம்மகிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து முழுக்க ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காண்டி தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கங்கையிலலாம் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறது போய் தான் ஆகணும். மேலும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் நிறைய வீடியோக்கள் இதுமாதிரி விளாகு நிறைய இடங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்படியே ஷேரும் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்த நேரம் ரொம்பவும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் ஈஸியாக எங்களால் உள்ளே போக முடிஞ்சுது. இதில் இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, எங்களால் அரப்பளீஸ்வரர் கோயிலை தான் பார்க்க முடியல. அது இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இந்த அரப்பளீஸ்வரர் கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் அதில் நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். பயங்கர கஷ்டங்க, முடியலை, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோங்க. ஒரு வழியாக எப்படியோ ஏறி மேலே வந்துட்டோம். உண்மையாலுமே கீழே இறங்குறதோட மேலே ஏறுறதா ரொம்ப டஃப்பாக இருக்குது. முடியல, மூச்சு திணறி போச்சு. மேலே ஏறவங்க ஒவ்வொரு கண்ணுலேயும் ஒரு மரண பீதியை பார்க்க முடியுது எங்களால். நாங்களே கிறங்கி போய் தான் வந்துடும். மறக்காமல் வயசானவங்களாம் வந்து ஏறது ரொம்ப கஷ்டங்க. ஏஜ் பசங்க வரலாம், மற்றபடி ஒர்த்தான இடம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். முக்கியமாக நம்பால் சொல்கிறார், வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த தம்மம்பட்டி வழி பார்த்திங்கன்னா வளைவுகள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப பாதைகளும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். வளைவுகள் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் இயற்கை காட்சிகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியான பிளேசஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படலாம். நாங்கள் வரும்போது அட்வென்ச்சரும் 78 பெண்டு இருக்கு இல்லைங்க, அதுக்கு நிகரான இயற்கை அழகு வந்து இந்த பக்கமும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா 2 வழியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். காரவள்ளி வழியாட்டி ஏறிட்டு ரிட்டர்ன் இறங்கும்போது தம்மம்பட்டி வழியாட்டி இறங்குங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாம் இப்போ நிற்கிற இடம் எங்களுக்கு தெரியாது. இறங்குற வழி தம்மம்பட்டி வழியாக இறங்குற வழி கொல்லிமலையிலேருந்து அது மட்டும் தான் தெரியும். ஆனால் செம மிஸ்ட்டுங்க. மாடு சோளக்காடுலேருந்து சரியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ சாயங்காலம் மணி 5:30 5:30 மணி 5:45 செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல் மிஸ்ட்டு தான். செம்ம என்ஜாய்மெண்ட். சூப்பராக இருக்குது. நம்ம மனோஜ்புரம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். விளாக்கின் கிங்கன்னா இவர் தான் சொல்லலாம். மேலும் 2 வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கொல்லிமலை வந்தேன்னா அந்த 2 வழி என்னென்னங்கிறதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். இதில் போட்டது தான் செம்மையாக இருந்தாலே பார்த்து போகணும். நல்லா அவனுக்கு வழியே தெரியல. டாப்லெட் போட்டே போவோம். ஜெய் அவனை ஓரமணிப்பட்டு பின்னாடி வண்டி வருது. போ 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 அப்படியே போயிட்டே இரு. வா வா, ஒரு வண்டி வருது. தினேஷ் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். அதனால் சேரில் படுத்தே சாஞ்சிட்டான். அங்கிட்டு மனோ வந்து டீ குடிச்சதுக்கு பில்லு கொடுக்க போகிறாரு. இன்னும் நாங்கள் 30 கிலோமீட்டர் கீழே ட்ராவல் பண்ணோம். ஃபுல் மிஸ்ட்டுங்க, ஒன்றும் முடியல, பைக்கே ஓட்ட முடியல. அதாவது காமிச்சிட்டேன் இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரில. அப்படியே ஏதோ போயிட்டு இருக்கிறாங்க வராங்க. எப்படியோப்பா சாமி. இந்த கீழே இன்னும் 30 1/2 மணி நேரம் பக்கம் ஏறணும் இறங்கணுங்களாம். பார்க்கலாம். ஓகே.